ரெஸ்பான்ஸ் நம்ம எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கணும். சோ அதனால அந்த ரெண்டு அன்பு சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச். நான் சொன்ன விஷயத்தை முடிச்சிடுறேன். நான் கடைசியில சொன்னேன்ல, இந்த பாராட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எல்லாருமே ஏங்குவாங்க. இந்த மேடையில பார்த்தேன், ப்ரமோஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ப்ரமோஷன் வாங்கும் போது உங்களுக்கு இருந்த சந்தோஷம், அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்தது. மேடைக்கு வரும்போது ஒரு சின்ன பாராட்டு தானே சார் அது. உங்களுடைய நிறுவனம் உங்களுடைய வேலையை அங்கீகரிச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரமோஷனை நீங்க அவ்வளவு அழகா என்ஜாய் பண்றீங்கன்னா, வீட்டுல உங்களுக்காகவே இருக்கக்கூடிய அந்த மனைவியையும் நீங்க அப்பப்ப அங்கீகரிச்சு நிறைய விஷயங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன். அன்பு சகோதரி மகேஸ்வரி, நான் ஒரு கதை ஒண்ணு கேட்டேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். 4 நண்பர்கள் ஒரு தடவை பயணிச்சுட்டு இருந்தாங்களா, ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தாங்களாம். அந்த ஆக்சிடென்ட் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போயிட்டே இருக்கும் போது ஒருத்தருக்கு போன் வந்திருக்கு வீட்டுல இருந்து. ஒருத்தர் போயிட்டாராம். அடுத்து 3 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்கல்ல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும் போது இன்னொருத்தருக்கு அவசர வேலை வந்திருக்கு, அவரும் போயிட்டாரு. 2 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. உள்ள கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் அந்த பிளட் எல்லாம் தேவைப்படும், அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இன்னொருத்தருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை வந்திருக்கு, அவரு போயிட்டாரு. இந்த கடைசியா ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு பெரிய கர்வம். 4 பேர் அவனை தூக்கணும்டா, 3 பேர் அவன் வேலையா போயிட்டான். நான் ஒருத்தன் தான் அவனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். திடீர்னு அவருக்கு ஒரு பிளட் தேவைப்பட்டிருக்கு. அந்த பிளட் குரூப் அவனோட குரூப். அவன் ரத்தம் கொடுத்திருக்கான். கர்வம் இன்னும் கூடிருச்சு. அட்மிட் பண்ணது மட்டும் இல்ல, அவனுக்கு ரத்தம் கொடுத்து அவரை உயிரை நான் காப்பாத்திருக்கேன்டா, நான் தான்டா மிகப்பெரிய ஆள்னு கர்வத்துல உட்கார்ந்து இருந்திருக்கான். ரொம்ப நேரம் ரத்தம்லாம் கொடுத்த டயர்ட்ல அவங்க குடும்பத்துக்கு போன் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு மயக்கம் வந்திருக்கு. சரி ரத்தம் கொடுத்துருக்கோம், போய் ஜூஸ் ஆவது குடிப்போன்னு அந்த ஆஸ்பத்திரி ஒட்டி ராத்திரி 3 மணி ஒருத்தர் வயசானவர் ஜூஸ் கடையில தூங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த கதவை தட்டினோன்னு அந்த பெரியவர் எந்திரிச்சு வந்து என்னப்பான்னு ஜூஸ் வேணும்னு. 3 மணிக்கு ஒருத்தன் ஜூஸ் கேட்கிறானேன்னு யோசிக்கல, அவர் ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. இவன் கர்வத்தோட உச்சத்துல இருக்கான், நம்ம ஒரு உயிரை காப்பாத்திட்டோன்னு. அந்த ஜூஸை குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பெரியவர் கேட்டாரா, இந்த ராத்திரி 3 மணிக்கு வந்திருக்கீங்களேப்பா என்னாச்சு அப்படின்னோன்னு இவன் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கான். நாங்க 4 பேர் நண்பர்கள் வந்தோம், ரோட்ல வந்தோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நாங்க 4 பேர் தூக்கிட்டு வந்தோம், அதுல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வேலை, நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன், நான் தான் அவங்களுக்கு ரத்தம் கொடுத்தேன், நான் தான் அவனை காப்பாத்தினேன் அப்படின்னு ரொம்ப கர்வமா சொன்னாராம். சொல்லி முடிச்சுட்டு அந்த ஜூஸ் பாட்டில் அப்படி கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பெரியவர் போய் படுத்து தூங்கிட்டாராம். இவன் திரும்பி திரும்பி கேட்டிருக்கான், ஐயா ஜூஸுக்கு காசு வாங்கலையான்னு. அந்த பெரியவர் படுத்துக்கிட்டே சொன்னாராம், இந்த ஆஸ்பத்திரியில யாரு ரத்தம் கொடுத்தாலும் நான் 33 வருஷமா காசே வாங்காம தாண்டா ஃப்ரீயா ஜூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். இந்த கர்வத்துல நின்னான்ல, நீங்க நினைச்சு பாருங்களேன், அந்த ஒரு நாள் ஒரு உயிரை காப்பாத்தின கர்வத்தை விட 33 வருஷமா ஒரு மனுஷன், சின்ன கடையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வர்ற ரத்தம் கொடுத்த அத்தனை பேருக்கும் இலவசமா ஜூஸ் கொடுக்கிறாருல, அந்த கொடையை பாராட்டுற மாதிரி தான் நான் மகேஸ்வரியை ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். நாங்கள் செய்யற செயலை விட, நான் ஒரு தடவை அவங்க ஆசிரமத்தை அப்படின்னு அந்த முதியோர்கள் இல்லத்துக்கு நான் ஒரே ஒரு முறை சந்திச்சேன். என் மாமியாருக்கு ஒரு அட்மிஷன் வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன். சும்மா சொன்னேன். உள்ள போய் பார்த்தேன். அங்க ஒரு தாத்தா ஒரு விஷயம் சொன்னாரு. மகேஸ்வரி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த தாத்தா சொன்னாரு, என்னோட அம்மா மகேஸ்வரின்னு சொன்னாரு. உலகத்தில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? தனக்கு யாருமே இல்லைங்கிற வழி மட்டும்தாங்க. அதை யாருக்கும் கொடுத்துறாதீங்க, வாழ்க்கையில யாருக்கும் கொடுத்துறாதீங்க. தனக்கு யாருமே இல்லைங்கிற அந்த வழியை கூட ஒருத்தி போக்குறா. அதுவும் என்னை பொறுத்த வரையில் புதுக்கோட்டையில் ஒரு அன்னை தெரேசாவா இந்த வரைக்கும் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கா. சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் இல்லைங்க, துணி எடுத்து கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அவர்களுடைய நிறைவு காலம், இறுதி காலம், இடுகாட்டுல போய் கொள்ளி வைக்கிறது கூட அன்பு சகோதரிங்க அந்த விஷயத்தை சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மகேஸ்வரி. அதே மாதிரி நீங்க எல்லாரும் இதே மாதிரி ஒரு குடும்பமா இன்னும் அடுத்த 10வது ஆண்டு 11வது ஆண்டு நீங்க இன்னும் சிறப்பா செயல்படுவதற்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு முறையும் இந்த பகுதிக்கெல்லாம் வரும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என்ன காரணம்னா, இந்த மண்ணுல இருந்து நாங்க வெளியில போயிருக்கோம். இன்னமும் வெளியில இருக்கவங்க சொல்லுவாங்க, உங்க ஸ்லாங் நல்லா இருக்கு, உங்க பேச்சு அந்த நல்லா இருக்குன்னு. சில ஊர்கள்ல தான் அந்த ஸ்லாங் நல்லா இருக்கும். இன்னைக்கும் மதுரை ஸ்லாங் உலகம் முழுக்க பேசப்படும். அதே மாதிரிதான் நம்ம ஊர் ஸ்லாங் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டு இங்க வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. சமீப காலமா இந்த விஷயத்தை மேடையில நான் அதிகமா பேசுறேன், பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கீங்க, நிறைய பெண் பிள்ளைகளை பெத்தவங்க இருப்பீங்க. தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு நகை சேர்த்து வைக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும், அந்த விஷயத்தை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செய்து உங்க பெண் பிள்ளைகளுக்கு படிப்புங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கடைசி வரைக்கும் கொடுங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்,
நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெருவில் விளையாடுவோம், எங்களை யாரும் தேடி வந்ததில்லை. நான்லாம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போறதுக்கு ராத்திரி 9 மணி ஆகும். எங்களை யாரும் தேடி வர மாட்டாங்க எங்க அம்மா. ஆனா இன்னைக்கு என் பெண் பிள்ளை வாசல்ல விளையாடுனா பாதுகாக்கிறதுக்கு நாங்க வாசல்ல யாரோ ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி ஒரு கேவலமான சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பெண் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்க, அதே பெண் பிள்ளைகளுக்கு தைரியத்தை அதிகமா கத்துக் கொடுங்க. யாரு பேசினாலும் அந்த இடத்துல நின்னு பேசுன்னு தைரியத்தை தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை இன்னும் கூடிய காலத்துல மிகப்பெரிய தைரியசாலியா கல்வியாளரா உருவாக்குறதுக்கு நீங்க எல்லாம் எப்பவுமே சப்போர்ட் பண்ணணும். குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி. ஏண்டா இதெல்லாம் வரும்போது போடுவாங்கடா. Several days later. டிஜே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகாது. அப்படியே ஆனாலும் பொண்ணு பார்க்க போவல்ல என்ன மாதிரியே தான் வந்து நிக்கும். பக்கத்துல உள்ளவன் சூப்பர்ன்றான்டா. இவ்வளவு கேவலமான டேஸ்டா உனக்கு? உன் தம்பியா? குடும்பமாடாது. ஒரு நல்ல கைத்தட்டல் அறந்தாங்கி நிஷாக்காக கொடுங்க. தேங்க் யூ டி. தேங்க் யூ. அன்பு ஜெயிக்கலக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது. நான் ஜெயிச்சதுக்கு காரணமே என்ன மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய அன்பு மட்டும்தான். அந்த அன்புக்கு என்னைக்குமே என்னுடைய வெற்றி அவருடைய பாதத்துல நான் என்னைக்குமே வச்சுட்டே இருப்பேன். நீங்க இங்க இருந்து அறந்தாங்கி 1 மணி நேரம், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. இந்த ஊர்ல இருந்து இன்னைக்கு நாங்க அங்க போய் ஏதோ பொழைக்கிறோம் அப்படின்னா அது எத்தனையோ பேருடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான். அந்த அன்பு கண்டிப்பா ஜெயிக்கும்டா. படல அன்பு ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இத கூப்பிடதான் என்ன அங்கே நீங்க கூப்பிட்டாடி. இந்த தொகுப்பாளருக்கு கை தட்டாதீங்க. ராமோஸ் தான் ரெடி பண்ணிட்டேன்டா, நீ ஜெயிச்சிருவடா. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ சோ மச். ஒரு நல்ல கைத்தட்டல் நம்ம அறந்தாங்கி நிஷாக்காக கொடுங்க. அவ்வளவு அழகா நம்ம குடும்பத்துல நம்ம தினமும் செஞ்ச மறந்ததை செய்ய வேண்டியதை ரொம்ப நேர்த்தியா ரொம்ப சிரிப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க. மீண்டும் ஒரு முறை மிக்க நன்றி. ஆம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பா அறந்தாங்கி நிஷாக்காவுக்காக. ஆம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி சார்பா நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், நிறைய சாதனைகள் நீங்க பண்ணணும்னு வாழ்த்துக்கிறோம். நீ மிகப்பெரிய உயரங்களை தொண்டோம்னா எல்லாம் நல்ல ஆத்மார்த்தமா கைத்தட்டி ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். தேங்க்யூ தேங்க்யூக்கா தேங்க்யூ. ஸோ வாங்க அடுத்து என்ன நடக்க போகுது